வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம உதய பெருமாள் வாயால சிவா வந்து என்னோட பையன் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுன்னே சொல்லலாங்க. நம்ம கபிலன் வந்து நம்ம சிவா தான் எனக்கு இந்த வீட்ல இடைஞ்சலா இருக்குது. இந்த சிவாய வந்து உயிரோடையே வந்து விடக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த வர்மாட்ட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கேட்குறாங்கங்க நம்ம கபிலன், "இந்த பாரு வர்மா, நான் உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்க ஒருத்தனை தீர்த்து கட்டணும். அதுக்கு உன்னோட ஆட்கள நீ அனுப்பி வைக்க எனக்கு உதவி பண்ணணும்." அப்படின்னு வந்து சொன்னோனே, சரி நான் வந்து உதவி பண்ணேன். ஆனா நீ எனக்கு வந்து டார்கெட்ட வந்து நீ எனக்கு செய்து தருவ, அப்படி செய்ய வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மா சொல்லிட்டு, நான் வந்து உனக்கு இடைஞ்சலா இருக்கவன தீர்த்து கட்ட நான் என் ஆட்கள அனுப்பிவிட்டேன் அப்படின்னு வந்து அனுப்பிவிட்டாங்க. ஒரு கட்டத்தில நம்ம சிவாய வந்து போட்டு தள்ள வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம சிவாவுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு நம்ம அயலி வந்து சண்டை போட்டு வந்து காப்பாத்திறாங்க. ஆனா நம்ம சிவாவுக்கு வந்து ஒரு ரேரான பிளட் குரூப்பா இருக்குது. அத வந்து நம்ம யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு வந்து மெசேஜ போட்டு விட நேரம், நம்ம உதய பெருமாள், ஐயோ! சிவாவுக்கா பட்டிருக்கு, என்னோட பிளட் குரூப்பும் அதுதானே அப்படின்னு வந்து போய் குடுத்து காப்பாத்துறாங்க. நீங்க எதுக்காக பிளட்ட குடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சுறாங்கங்க செல்வநாயகி. ஏன்னா கபிலன் வந்து சிவாய காப்பாத்துனதே வந்து நம்ம அப்பா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம், எதுக்காக இவர் பிளட்டு குடுத்து காப்பாத்தணும்? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன உறவு இருக்கு? அப்படின்னு வந்து நம்ம உதய பெருமாள்ட்ட கேட்டு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் இந்திராணி பார்க்குறாங்க. அப்போ உண்மையாட்டே வந்து சிவா வந்து நம்ம சித்தப்பாவோட பையன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு இப்போ புரிஞ்சுது அப்படின்னு வந்து நினைக்கவும், உதய பெருமாள் இதுக்கு மேல மறைச்சு ஒரு பிரோஜனமே இல்ல அப்படின்னு வந்து உதய பெருமாள் வாயாலே வந்து சொல்லிறாங்க. இந்த பாருங்க, சிவா வேற யாரும் இல்ல, என்னோட பையன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே குடும்பத்துல செல்வநாயகி கொதித்து எழுறாங்கன்னே சொல்லலாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம வர்மா வந்து கால் பண்ணி நம்ம கபிலனுகிட்ட பேசுறாங்க. இந்த பாரு 3 வந்து போதைப் பொருள் இது ட்ரக்ஸ் என்ட்ட இருந்து இப்போ 3மே வந்து காலியாயிட்டு தீர்த்துட்டா இந்த ஏடி. ஆனா இனி வந்து விடக்கூடாது, ஒரு பெரிய ஆப்பா வைக்கணும் அப்படி சொன்னனால, நான் வந்து உனக்கு வேலையில ஃபுல் கான்சன்ட்ரேஷனா பண்ணணும்னா எனக்கு இடைஞ்சலா என் வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு, ஒருத்தன் இருக்கான், அவனை தீர்த்து கட்டணும், நீ எனக்கு உதவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன, உனக்கு நான் உதவணுமா அப்படின்னு வந்து நம்ம வர்மா கேட்குறாங்க. சரிடா, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், உனக்கு ஆட்களை கொஞ்சம் பேர்த்த அனுப்பி விடு, எனக்கு வாழ்க்கையில இடைஞ்சலா ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எனக்கு வந்து இப்ப இடைஞ்சலு, என் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன ஆட்ட தொடங்கிட்டான், அவனை தீர்த்து கட்டதான் அப்படின்னு வந்து சொல்லணும். தாராளமா அனுப்பி வைக்கேன், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து ஆட்களை வந்து சிவாவை தீர்த்து கட்ட நம்ம கபிலனுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தோன்னா நம்ம சிவாவுக்கு வந்து இவன் ஏதோ பிளான் பண்ணா, என்ன பிளான் தான் தெரியல, வர்மா கூட சேர்ந்து ஹெல்ப் கேட்குறான். அப்பனா யாரா வந்து என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு வந்து குழம்புறாங்க. அதோட மொபைல் எல்லாம் வந்து நோண்டி பார்க்குறாங்க. ஒண்ணுமே லாக் எல்லாம் எடுக்க முடியல, வச்சுறாங்க. கொஞ்ச நேரத்துல வர்மாவோட ஆட்கள் நம்ம சிவாய வந்து தீர்த்துக்கட்ட வந்துறாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம சிவாயும் புத்திசாலித்தனமா வந்து அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா அடிச்சாலும் வந்து தாக்கு பிடிக்க முடியல. பெரிய காயம் வந்து அவங்களுக்கு பட்டுருது. அயலி வந்து சிவாய ஒரு கட்டத்துல காப்பாத்திறாங்க. நம்ம சிவாக்கு பயங்கர அடி. நம்ம இந்திராணி அப்படியே துடிச்சு போறாங்க. சிவாக்கு என் தம்பி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து சிவாயை வந்து தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு வந்து கொண்டு போக நேரம் எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் வந்து அனுப்பி விடுறாங்க. இந்த பாருங்க, ஏபி நெகட்டிவ் இந்த குரூப்பில் உள்ள பிளட்டு யாருக்கு இருந்தாலும் வந்து கொடுங்க, எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு வந்து அனுப்பிவிட நேரம் நம்ம உதய பெருமாள் பார்த்துட்டு, சிவாய்க்கா, ஐயோ அப்படின்னு வந்து துடிச்சு போகிறாரு, என்னோட பையன் அப்படின்னு வந்து அவனுக்கு கண்டிப்பாக நான் பிளட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிளட்டை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண நேரம் அட்ரஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி விட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி வந்து பிளட்டை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து கபிலன் மறைஞ்சிட்டு இருக்கிறது பார்க்குறாங்க. நம்ம இவரை தீர்த்துக்கிட்ட அனுப்பிவிட்டா இங்கே அப்பா என்ன வேலை பார்க்குறாவா, இந்த சிவாயை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவருக்கும் இந்த சிவாய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இவனால தான் அவ்வளோ பெரிய இடைஞ்சல் வீட்டில் வருது, அதுக்கு பிறகு இவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி இவர் கொடுக்காருன்னா என்ன இவருக்கு உறவு இருக்குன்னு தெரியலை, ஒருவேளை உண்மையாட்டே நம்ம அப்பாவுக்கு பிறந்த பையன் தானா இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மா கோபத்தோடு வந்து நம்ம சிவா வந்து இருக்கிறாங்க. நம்ம இந்திராணி யார் பிளட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல, சிவாய்க்கு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கொடுத்துட்டாங்க. சிவா இப்போ ஆபத்து நிலைமையை தாண்டிட்டான், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்
காப்பாத்தணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம கபிலன் போட்டு உடைக்கிறாங்க. அக்கா வேற யாரும் குடுக்கல. என்னோட அப்பா தான் இந்த வேலைய பண்ணுனது. எதுக்காக இவர் வந்து அவருக்கு குடுக்கணும் அப்படின்னு வந்து செல்வநாயகி கொதித்தெழுறாங்க. உங்களுக்கும் சிவாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எதுக்காக நீங்க இப்ப சிவாக்கு குடுத்தீங்க பிளட்டு? அவனுக்கு குடுக்கணும்னு தேவையா இருக்கா? அவன் எந்தாலே போனா நம்மளுக்கு என்ன? எதுக்காக இப்ப குடுக்கணும்னு கொந்தளிக்கிறாங்க. அப்பதான் நம்ம இந்திராணி பார்க்குறாங்க. உண்மையாட்டே வந்து நம்ம சித்தப்பாவோட பையன் தான் வந்து சிவா. ஆனா சித்தப்பா இந்த உண்மைய எப்படி வந்து சொல்ல போறாங்க? ஆனா கண்டிப்பா வந்து நம்ம சித்தி வந்து இது எப்படி ஏத்துக்கிடுவாங்க தெரியலையே அப்படின்னு வந்து நிக்க நேரம் தான் செல்வநாயகி கடுமையான கோவத்துல நம்ம உதயபெருமாள அப்படியே வந்து எகுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து எதுக்காக இவனுக்கு இப்ப குடுத்து நீங்க காப்பாத்தணும்? அப்படி என்ன அவசியம் வந்து போச்சு? அது சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அம்மா அட்ரஸ வேற அப்பா தப்பு தப்பா எழுதி வந்து காப்பாத்திருக்காருன்னா, இதுல ஏதோ பெரிய தில்லுமுல்லு அப்பா பண்ணியிருக்காரு. அப்படின்னு வந்து அந்த இவன எதுக்கு காப்பாத்திருக்காங்க? இவன் வீட்ல எதுக்கு இருக்கான்? என்ன ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கு. அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன ரிலேஷன்ஷிப் உங்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஒரு கட்டத்துல இனி மறைச்சு ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாள், என்னோட பையன் தான் வந்து சிவா. எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்பாக்கு இப்படி ஒரு உறவுல பிறந்த பையனா? கண்டிப்பா அப்போ வந்து இந்த வீட்ல நம்மளுக்கு இருக்க அதே உரிமை அவனுக்கு இருக்கு. எல்லாம் வந்து இனி பறிபோக போகுது. எல்லாமே குட்டிச்சுவரவா ஆக போகுது. அப்படின்னு வந்து அந்த இடத்துலருந்து உடைஞ்சு நிக்கிறாங்க. அதோட வந்து உதயபெருமாள் இதுக்கு மேல நான் மறைக்கல செல்வநாயகி. நான் இப்ப சொல்லியே ஆகணும். அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம செல்வநாயகி கடுப்பாறாங்க. நினைச்சேன் நான் இப்போ அவ இந்திராணி தங்கச்சி தம் தம் தம்பின்னு வந்து சொல்லதும், இதெல்லாம் பார்க்க நேரமே எனக்கு ஏதோ சந்தேகம் இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல உங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் சிவாய்க்கும் உங்களுக்கும் இருக்கு. அவன் சு எதுக்காக நம்ம வீட்டு வர வந்து வீட்டிலேயே தங்கி இருக்கணும்? அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எதுக்காக இருக்கணும்னு எல்லாம் நினைச்சேன். இப்போ தெரியுது உங்களுக்கு தப்பான உறவுல அவன் பிறந்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. வாய மூடு செல்வனாயி, என்னோட பையன். அவன் வேற யாரும் இல்ல. அனாதை ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க. நம்ம இந்திராணி சொல்றாங்க, சித்தி வந்து கூலாங்க. நீங்க எதுக்காக இவ்ளோ அவசரப்படுறீங்க? ஏதோ ஒரு இதுல நம்மளுக்கு வந்து அவன் வந்து நம்ம சித்தப்பாவோட பையன் தான். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு எதுக்காக கோவப்படுறீங்க? இல்ல என் வாழ்க்கையில இவர் வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கேன்னு நெனச்சேன். இப்பதான் இவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு இந்த இவரோட நான் வாழதே வேஸ்ட்டு. நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம செல்வநாயகி பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ உதயபெருமாள், என்ன மன்னிச்சிரு செல்வநாயகி. இது உன்னிட்ட நான் சொல்ல முடியல. ஆனா அதே நேரம் சிவா என்னால படக்கூடிய கஷ்டத்தையும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம ரித்திகாக்கு இதெல்லாம் தெரிஞ்சு செம்ம கடுப்பாகுது. இவன் அனாதை, இந்த வீட்ல இவனை ஏத்தக்கூடாது. இவன் எதுக்காக உண்டிட்டு இருக்கான் அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா இப்போ நம்ம மாப்பிள்ளை கபிலனுக்கு இருக்க அதே உரிமை இவனுக்கு இருக்க. அப்ப அயலிக்கு நம்மள இருக்க உரிமை அவளுக்கும் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ரித்திகா.